அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இப்ப ரமலான் மாசத்துக்காக நம்ம தயாராகணுங்க. எந்த அளவுக்கு நம்ம தயாராகணும்னா, உடல் ரீதியாக தயாராக வேண்டும், மன ரீதியாக தயாராக வேண்டும். நம்முடைய அதிகமான வேலைகள் இல்லாமல் அந்த வேலை சுமைகளை குறைத்துக் கொள்வதற்காக திட்டமிட வேண்டும். இந்த 3 திட்டமும் ரொம்ப மிக முக்கியமானதுங்க. உடல் ரீதியாக தயாராகுவது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பல பேருக்கு சில பிரச்சனைகளா இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கலாம். அதெல்லாம் நீங்க இப்பவே முடிச்சிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஃபிட்னஸா இருக்கணும். அப்பதான் ரமலான்ல என்ன செய்ய முடியும், அதிகமாக நீங்க இபாதத் செய்ய முடியும். இப்ப ரமலான்ல வந்துகிட்டு நோயில தொல்லைப்படக்கூடாது அல்லவா, அதுல கவனமாக இருங்கள். இது ஒன்று. ரெண்டாவது மன ரீதியாக தயார வேண்டும். வெறும் நியத் வைக்கிறது இல்ல. சில பேர் நினைக்கிறாங்க, இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நியத் செய்கிறேன். அது மிக சாதாரணமான ஒன்று, அதுவல்ல. அப்ப நியத் அப்படின்னா ஒரு பெரிய, எப்படி ஒரு வியாபாரி சீசனுக்கு தயாராவார் இல்லையா. இப்ப பெருநாள் வருகிறது, பொங்கல் வருகிறது, புத்தாண்டு வருகிறது அப்படின்னா சீசன் ஓரியன்டா தான் அவர் யோசிப்பாரு. என்ன இந்த சரக்கு போடலாம், கடையை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸ்டாஃப் எப்படி போடலாம், டைமிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபுங்க வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம். அப்ப தன்னுடைய சாதாரணமான வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாரு. நான் இந்த மாதிரி கடைக்கு போனா இப்பதான் வருவேன், நான் லேட்டா தான் வருவேன், எனக்கு போன் எல்லாம் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த சீசன்ல போக்கஸா இருப்பார். அதே மாதிரி ரமலான் மாதம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய பருவகாலம், சீசன் இது. அப்ப அந்த ரமலான் மாசத்துல அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. அப்ப ஏற்கனவே உள்ளது நீங்க குறைச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும், அதை ஃபுல் ஃபிளட்ஜா நீங்க முழுமையாக செய்ய முடியும். இது 2. மூன்றாவது, தேவையில்லாத வேலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல பல விஷயம் இருக்குங்க. வழக்கமான ஹேபிட்டுக்கெல்லாம் குறைக்கணும். நீங்க அதிகமாக வாட்ஸ்அப் பார்க்கக்கூடியவரா இருக்கலாம், அதிகமாக இன்ஸ்டாகிராம புழங்கக்கூடியவரா இருக்கலாம், அதிகமாக யூடியூப்பை பார்க்கக்கூடியவரா இருக்கலாம். நீங்க கேட்டா சொல்லுவீங்க, நாங்க நல்லதுதானே பாக்குறோம், நல்லதுதானே செய்யறோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா குறிப்பா ரமலான் மாசத்துல இதெல்லாம் குறைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நான் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ் பாடத்தை நடத்துவதற்கு பதிலாக அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குரானை நடத்துவாங்களாம். ஏன்னா குரானுடைய மாசம் அல்லவா. இது ஒண்ணு கவனிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ரமலான்ல போய் நிப்பாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. அது குடும்பத்தோட போவாங்க. அது பெண்களை பார்த்தா ரொம்ப இரக்கமா இருக்கும். அது புர்காவெல்லாம் போட்டு அது வேணாம், வெயில்ல நோம்பு வச்சுக்கிட்டு ஒரு கடைக்கடையா ஏறி இறங்கி, மாடியா ஏறி இறங்கி அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல அங்க இஃப்தாருக்குலாம் ஏற்பாடு இருக்கு. ஏங்க அங்க இஃப்தாருக்கு ஏற்பாடு இருக்குன்னா அதுக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வேஸ்ட் பண்ணலாமா? அதுல எதுக்கு இரவு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடை விதிகளை சுற்றி வரக்கூடிய தன்மையை பாக்கலாம். நீங்க புது ட்ரெஸ் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன் அந்த ஷாபான்லயே வாங்கிக்கலாம் இல்லவா. அதுக்கு போய் நோம்புல போய் ஏங்க நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? அப்ப அதை நீங்க குறைச்சிக்கலாமா இல்லைங்களா? ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த முடியுமோ, நேரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். அதுக்கு இப்பவே நீங்க திட்டமிட்டீங்கன்னா ரமலான் மாதருடைய முழுமையான பலன்களை சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக.